இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் மருத்துவமனை ஒரே நிமிஷம். மருத்துவமனை கொண்டு வந்தது நாங்க, ஸ்டிக்கர் ஒட்டினது இல்ல. இருக்கட்டும் ஸ்டிக்கர் கொண்டு வந்தது இல்ல, கொண்டு வந்தது பேசும்போது யாருமே பேசல. கொண்டு வந்தது நாங்க, சரி ஓகே. அவர் சொல்ற கருத்து உண்மையாலுமே உண்மைதான். அங்க வந்து போதியான போதிய மருத்துவர் இல்லைங்கிறது உண்மை, போதிய மருத்துவர் இல்லைங்கிறது உண்மை. தண்ணி வசதி கூட இன்னும் சரியாக ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. தண்ணி வசதி கூட, அடிப்படை தேவையான தண்ணி வசதி கூட இன்னும் உண்மை அங்க சரியாக ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அடிப்படை வசதிகள் இல்லன்னு சொன்னீங்க மருத்துவமனையில. அது 5 ஆண்டுகளா மட்டும்தான் இல்லையா, இல்ல முன்னாடி? இந்த 5 ஆண்டு தான். அது இப்பதான் ஓபன் பண்ணாங்க. இப்பதான் இல்ல, அந்த கல்லூரி அந்த மருத்துவமனை இப்பதான் ஓபன் பண்ணாங்க. மருத்துவமனை புதிது இல்ல, ஒரு நிமிஷம். மருத்துவமனை புதிது. இந்த இப்ப திறந்து இந்த 2-3 ஆண்டுகளாக தான் மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா சுத்தமாக மருத்துவர் பற்றாக்குறை உண்மை. நீங்கள் நாளைக்கே போய் அங்க ஆய்வு செய்யலாம். மருத்துவமனை கொண்டு வந்தான்னு சொல்றீங்க, அப்ப போதுமான மருத்துவர்களை நியமனம் பண்ணிருக்கலாம். மருத்துவமனை கொண்டு வந்து அதான் சொன்னேன், ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்தது இவங்க, கொண்டு வந்தது நாங்க. அடுத்தது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வரும்போது அது உலகம் தரம் வாய்ந்த மருத்துவமனையாக கட்டமைப்பு வசதி இருக்கும். மருத்துவமனை வரும்போது அதிமுக கொண்டு வந்தது முழுக்க உண்மை. அங்க மருத்துவர், போதிய மருத்துவர் இல்லை. ஒண்ணு கண்டிப்பாக உண்மை. அங்க தண்ணி வசதி கிடையாது, போதிய தண்ணி வசதி கிடையாது. அது உண்மை. அதுல எந்த இங்கிருந்து கோவைக்கு அந்த மருத்துவமனை திறந்து வைத்ததுக்கு பிறகு எத்தனை பேரை இங்கிருந்த கோவைக்கு பரிந்துரை செய்தார்கள் என்று கேட்டு பாருங்க. எத்தனை பேரை? ஏன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உயிர்தர சிகிச்சை இல்லைன்னு கோவைக்கு ஊட்டியிலிருந்து அனுப்புறாங்கன்னா அங்க எல்லா சிகிச்சை இருக்கா? சிந்திச்சு பாருங்க. கிடையவே கிடையாது. அடுத்த ஆட்சி அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக வருவார். போதிய வசதி செய்து தருவார். போதிய வசதி செய்து தருவார்.